ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு சூப் ரெசிபி தான் பார்க்குறோம். இப்போ வந்து மழை வேறு அதிகமாக பெய்யுது, கிளைமேட் வேறு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. சூப் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்வீட் கார்ன் எடுத்துக்கோங்க. ஸ்வீட் கார்ன் எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் போட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு இதை போட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி நல்லா ஒரு 6-5 விசில் குக்கரில் வேக வச்சுக்கோங்க. இது வெந்த பிறகு விசில் வந்த பிறகு விசிலை எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த நம்ம வேக வச்சுருக்கிறத வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இதுக்கு வந்து கொஞ்சம் காய்கறிலாம் அரியணும். என்னென்னா வெங்காயம் தக்காளி தான், அதை வந்து அரிஞ்சிக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு, அப்புறம் ஒரு அரை தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி தழை கொஞ்சோண்டு. குக்கரில் திரும்பி கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பெருஞ்சீரகம் போட்டு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல பூண்டு நல்லா ஃபஸ்ட்டு போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு அது கொஞ்சம் கலர் மாறின பிறகு வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கணும். வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வரணும். வணங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அரை தக்காளி போட்டு நல்லா வணக்குங்க. வணக்கிறதுக்கு தேவையான உப்பு வந்து கொஞ்சமாக போடுங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம் உப்பு கம்மியாக போட்டு வணக்கிக்கோங்க. வணக்கின பிறகு காரத்துக்கு வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா, உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு போடுங்க. நான் வந்து ஒரு பச்சை மிளகா தான் போடுறேன். அப்புறம் வந்து இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அந்த மசாலா என்னென்னா மிளகு, ஜீரகம், கொத்தமல்லி இதெல்லாம் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். சூப் பவுட்ரு அதை வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து போட்டுக்கணும். அதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பவுட்ரு இருக்குல்ல அதை வந்து நான் வந்து 2.5 ஸ்பூன் போடுறேன். எங்கள் காரத்துக்கு ஏற்ற மாரி, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாரி போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் போட்டு நம்ம வேக வச்சுருக்கோம்ல அந்த கானை வந்து திரும்பி குக்கரில் வந்து போட்டுட்டு கலக்கி பாருங்கள். உங்களுக்கு தேவையான அளவுக்கு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் அந்த மசாலா பவுடரும் கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா கிண்டிட்டு குக்கர் மூடி ஒரு விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு விசில் வந்த பிறகு குக்கர் அடங்கின பிறகு திரும்பி திறந்து நம்ம இந்த பக்கம் வந்து சின்னதாக ஒரு ஸ்பூனில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க. அதை வந்து இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்க அந்த சூப்பில் வந்து கொஞ்சோண்டு ஊற்றினோடனே கொஞ்சம் திக்கான பிறகு என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிட்டே இருங்க. கலக்கிட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் உப்பு போடணுன்னா உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் நல்லா கிண்டிட்டு லாஸ்ட்டாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எல்லாம் கரெக்டாக இருந்தால் ஓகே. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் வெல்லம் போட்டுக்கோங்க. வெல்லம் போட்டுட்டு நல்லா சும்மா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை இருக்குல்ல, கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழை வந்து போட்டு இறக்கிடலாம். இதுமாரி சாப்பிட்டா கொஞ்சம் சளி பிடிக்காது. கொஞ்சம் இந்த கிளைமேட்டுக்கு வந்து நல்லாயிருக்கும். கோல்டாக இருந்தால் கூட கோல்டு வந்து கொஞ்சம் சரியாகும். இதுமாரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் வீடியோ அப்லோட் பண்ண முடியும்.